வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளங்களை அரசாங்கம் கட்டியெழுப்பியதே தவிர அளிக்கவில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற வரலாற்றில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்ட பிரதேச சபை தலைவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளைய தினத்தில் கொழும்பில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம். தேர்தல் தொடர்பில் அமைச்சர் SP திசாநாயக்க கருத்து. චන්ද්‍රිකාව පොලේ ගහලා දාලා ඔය රෙදි ගලවලා චන්ද්‍රිකාගේ හෙළුවැල්ලෙන් පාරේ පිස්සු හැදිලා දුවන්න පාර හදන්න හොඳ අවස්ථාවක්. சட்டன நிகழ்ச்சி புறக்கணித்தமை தொடர்பில் அமைச்சர் டாலஸ் அலஹா பெரும விளக்கம். ඉතින් එහෙම සිරසායතනයත් එක්කෝ මේ මාධ්‍ය ජාලය සමග පිළිකෝ කිසිම ගැටලුවක් මේ විරෝධීභාවයක් නැහැ. பாதாள குழு தலைவர்களை பயன்படுத்தி தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது, சுஜித சேனசிங்க தெரிவிப்பு. கடனை பெற்றுக்கொண்டு அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்வதால் நீண்டகால பொருளாதார அபிவிருத்தியை அடைய முடியாது, பாத் ஃபைண்டர் மன்றம் தெரிவிப்பு. நாட்டின் வளங்களை அரசாங்கம் பாதுகாத்ததை தவிர அவற்றை அளிக்கவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அரசாங்க கணக்காளர்களை இன்று சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. குற்றங்கள் தொடர்பில் பலரும் பேசுகின்றனர். ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். எனினும் ஆட்கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளன. அந்த அறிக்கையை கொண்டு வருமாறு கூறி நான் அதனை பார்த்தேன். ஆட்கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளதே தவிர அதிகரிக்கும் வாய்ப்பு இல்லை. எனினும் நாம் பார்க்கும் தொலைக்காட்சிகளில் காண்பிப்பதனால் அதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது போன்று தெரிகின்றது. செவிமடுக்கும் அனைத்து வானொலிகளிலும் இது போன்ற சம்பவங்களை அறிகின்றோம். 52 வானொலி சேவைகளினூடாக மக்களுக்கு 52 செய்திகள் செல்கின்றன. எதிர்காலத்தில் சமூகத்தில் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக உங்களது ஊடகங்கள் மூலம் தனிப்பட்ட முறையில் தாக்காது செயற்படுமாறு கூறுகின்றேன். அண்மையில் நாம் அதனை கண்டுகொண்டோம். எனவே உங்களது பிரச்சனைகளை கலந்துரையாடி தீர்த்து வைக்க நாம் தயாராக உள்ளோம். அதனை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் வடமத்திய மாகாண சபை உறுப்பினராக 20 வருடங்கள் செயற்பட்ட ராணி அதிகாரி இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளார். வடமத்திய மாகாண சபையில் பல அமைச்சு பதவிகளை வகித்துள்ள ராணி அதிகாரி ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான AMS அதிகாரியின் மனைவியாவார். අපි දේශපාලනය කරන්න බය යුතු නැහැ. මේක ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක්. අපේ සහෝදර මැති ඇමතුරු බර ගානක් එක්ක කතා කරලා තියෙනවා. நாம் அரசியலில் ஈடுபட அச்சப்படவில்லை. இது ஜனநாயக நாடு. எமது சகோதர அரசியல்வாதிகள் பலருடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடியுள்ளோம். மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம். அனைவரும் மைத்திரியின் மீது அன்பு கொண்டுள்ளனர், மஹிந்த மீது அச்சம் கொண்டுள்ளனர். நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்துள்ளோம். உங்கள் மனச்சாட்சியுடன் கதைப்பீர்களானால் எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். எம்முடன் இணைய மறுக்கும் நபர்கள் குடித்த பாலுக்கு கடனை செலுத்த வேண்டியவர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்களை அதிக அளவில் இணைந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட சேவைக்கு ஜனாதிபதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் மைத்திரியை தோற்கடிக்க செய்ய வேண்டும் எனவும் யாரேனும் எண்ணுவார்களாயின் எதிர்வரும் 50 வருடங்களுக்கு இந்த நாட்டில் நியாயமான அரசியல் கிடையாது. நான் இந்த தீர்மானத்தை எடுத்தமையினால் பாதுகாப்பு அகற்றப்பட்டது. நான் நின்று விடுவேன் என எண்ணி ஒரு தடவை பாதுகாப்பை அகற்றினார்கள், மீண்டும் அகற்றிவிட்டார்கள். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பாதுகாப்பு வேண்டாம். கருணாமான், பிள்ளையான் ஆகியோருக்கு நன்றாக பாதுகாப்பை வழங்குங்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலில் எனக்கு ஏதேனும் நடக்குமாயின் நவிஜ சாக்கியா சிங்க சோலாங்காராட்சி என்ற எனது மகனின் தந்தை என்ற ரீதியில் மன்னிப்பு கோருகிறேன். எனினும் நான் முதுகெலும்புடன் வேலை செய்ய முடியும். அதற்கான உரிமையை தாருங்கள். මට ආරක්ෂාව එපා. කරුණ අම්මාන්ට පිල්ලයන්ට හොඳටම ආරක්ෂාව දෙන්න කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මට ප්‍රශ්නයක් නැහැ. මට මේ මැතිවරණේ මොන හරි දෙයක් වුණොත් මගේ නවිජ ශාක්‍ය සිංහ සෝලංගාරච්චි මගේ පුතණුවනි මං ඔයාගෙන් තාත්තා කෙනෙක්ට සමාව ඉල්ලනවා. හැබැයි මට කොන්තකින් තියාන වැඩ කරන්න ඕන. මට යන්න දෙන්න. මට ඒක කරන්න ඕන.
இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் சோலங்காராட்சிக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜனநாயக கட்சியின் கொல்லன்னாவு தொகுதி பிரதம அமைப்பாளரும் மேல் மாகாண சபை உறுப்பினருமான சுசில் கிந்தல் பிட்டியவும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனை அடுத்து முல்லேரியா பிரதேச சபைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் நினைவு தூபிக்கு சோலங்காராட்சி மலரஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து இன்று வரை அரசியல்வாதிகள் கண்ணீர் வடித்த காட்சிகளும் மகிழ்ச்சி வெளியிட்ட சந்தர்ப்பங்களும் பல பதிவாகியிருந்தன. அவ்வாறான காட்சிகள் சில அடுத்து. எனது அரசியலில் தாய் வீட்டுக்கு மீண்டும் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். අවස්ථාව ලැබීම ගැන මම විශේෂයෙන්ම සතුටු වෙනවා. මගේ ආදරණීය බිරිඳ කෑම් මගේ දරුවන් ඒ සියලු දෙනා எனது அன்பு மனைவி மற்றும் பிள்ளைகள் எனக்கு ஒரு விடயத்தை கூறினர். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள், நாங்கள் உயிரிழக்கவும் தயார் என்று கூறினர். நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக இருந்து கொண்டு நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அடையும் மன அழுத்தம் எமக்கு தெரியும் என்று கூறினர். තාත්තට තියෙන මානසික පීඩා අපිට පේනවා. තාත්තා ගෙදර ආපුවම මොනවද කල්පනා කරන්නේ? තාත්තා ඇඳට වෙලා මොනවද හිතන්නේ? තාත්තා අපිත් එක්ක කොහොමද කතා කරන්නේ? මගේ අප්පච්චි எனது தந்தை கவிதை புத்தகங்களை விற்று இந்த கட்சியை பாதுகாத்த ஒரு அப்பாவி மனிதர். මගේ අප්පච්චි இதற்கு பின்னர் அப்பம் தருவதில்லை என்று நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதி கூறினார். ராஜித்த நீங்கள் போவீர்களா என்று கேட்டார். நான் நித்திரையில் என்று கூறினேன். எனினும் நாம் மாலை வேளையில் சென்றோம். மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றதும் அனைத்து அதிகாரங்களையும் ரணிலுக்கு வழங்க வேண்டும். இதற்கு வாக்களிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கு 150 கொம்புகள் இருக்க வேண்டும். මේකට එතුමාට ශ්‍රී ලංකාකාරෝ ඡන්දෙ දෙන්න ශ්‍රී ලංකාකාරෝට අංග 150ක් විතර තියෙනවා. நான் தற்பொழுது எனது மனைவிக்கு போகின்றேன் என்று கூறுவதில்லை, வருகின்றேன் என்றே கூறிவிட்டு வருவேன். போகின்றேன் என்று கூறினால் அடுத்த பக்கம் வேறு விதமாக பேசுவர். මගේ යාළුවන්ට කියන මං එන්නම් මචං දැන් යන්නම් කියන එක නෝ බයයි අන්න අහවලා යනවා කිව්වා කියලා අනිත් පැත්තට කේලම කියනවා අපේ ගම් වල කියමනක් තියෙනවා. வாளில்லாத நாய்க்கு காதலிக்க முடியாது என்று எமது கிராமத்தில் கூறுவர். மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மிருகமே நாய். வாயில்லாத நாய்க்கு காதலிக்க முடியாது. ආදරණීය බැල්ලියක් අරමේ දැක්කම හොඳට නැට්ට තියෙන බල්ල කච කච ගාලා මේක ගසනවා. නැට්ට නැති බල්ල අර වගේ කෙනෙක් දැක්කම ගානවා මිසක් ලව් කරන්න බෑ. கொடிகாவத்த முல்லேரியா பிரதேச சபை தலைவர் பிரசன்ன சோலங்க ஆராய்ச்சி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிக்க தீர்மானித்ததன் பின்னர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச சபையின் ஏனைய உறுப்பினர்கள் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இது தவறான தீர்மானமாகும். அவர் பிரதேச சபையின் தலைவர், மாகாண சபை உறுப்பினர் கூட அல்ல. ஆகவே சோழங்காராட்சியின் இந்த குட்டிக்கரணம் ஜனாதிபதிக்கு வலு சேர்த்துள்ளது என்று கூறுகின்றோம். அவர் பதவியில் இருந்தால்தான் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். தற்போது அவர் பதவியில் இல்லை என்றே நாம் கருதுகின்றோம். ஆகவே பதவியில் இல்லாத ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது இல்லை என்பதே நமது கருத்தாகும். அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகளை பெற்று இன்று மக்களை அவர் காட்டிக் கொடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்க சென்றது தவறாகும். இந்த சம்பவத்தினூடாக நமக்கு நன்மையும் கிடைத்துள்ளது. கொலன்னாவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் பிளவுபட்டிருந்த நிலை மாறி ஜனாதிபதியின் வெற்றிக்காக செயற்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. ஊடக சந்திப்பின் பின்னர் உறுப்பினர்கள் கட்சியை விட்டு செல்வதில்லை என உறுதிமொழி வழங்கி கைச்சாத்திட்டனர்.
சிரசு டிவியில் ஒளிபரப்பாகும் சட்டன அரசியல் நிகழ்ச்சியை அரசாங்க தரப்பினர் புறக்கணிக்கின்றமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ප්‍රතික්ෂේප කළ නෑ. ඒක සහභාගී වෙන්න ඕන කියලා කියන එක තමයි මේ இல்லை, புறக்கணிக்கவில்லை. கலந்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவரினதும் நிலைப்பாடாகும். எதிர்காலத்தில் கலந்து கொள்வர். நேற்றைய நிகழ்ச்சி தொடர்பில் எனக்கு உறுதியாக கூற முடியாது. இரவு வேளையிலேயே நான் கொழும்பிற்கு வந்தேன். என்ன நடந்தது என்பது எனக்கு சரியாக தெரியாது. நிலைப்பாடுகள் மாறுபடலாம். எனினும் அலைவரிசையை அல்லது ஊடகத்தை புறக்கணிப்பதற்கு அது ஒரு காரணம் அல்ல. ஜனாதிபதி அவர்கள் மகாராஜா நிறுவனத்தின் விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். 5 மாதங்களுக்கு முன்னர் ரத்மலானையில் உள்ள அந்த நிறுவனத்தின் பிரதான கலையகத்தில் அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அவ்வாறு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 மாதங்களுக்கு முன்னர் பாதுகாப்பு செயலாளர் நேரடி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டார். எனவே சிரச ஊடக வலையமைப்புடன் எவ்வித தனிப்பட்ட பிரச்சனைகளும் இல்லை. ආරක්ෂක ලේකම්තුමා සජීවීව සාකච්ඡාවට සහභාගී වුණේ මේ මාස 2කට පමණ පෙර. ඉතින් එහෙම இன்று இடம்பெற்ற இருவர் ஊடக சந்திப்புகளில் டயஸ்போரா தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ඩයස්පෝරාව ඉල්ල කරපු එක ඉල්ලීමක් තමයි රටින් බැහැරව ඉන්න ඒ ප්‍රෝල්ටිටි ඩයස්පෝරාගේ අයට ඡන්දය පාවිච්චි කරන්න ඉඩ දෙන්නේ. நாட்டை விட்டு வெளியே உள்ள டயஸ்போராவுக்கு உதவி புரியும் மக்களுக்கு வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை பெற்றுத் தருமாறு டயஸ்போரா கேட்டுக் கொண்டுள்ளது. அதன் மூலம் இலங்கையின் அரசியலில் எந்த அளவு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான கலந்துரையாடலில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அறிய கிடைக்கிறது. இதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்திற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட முடியும். எனவே இதுபோன்ற தீர்மானத்துக்கு சென்றால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் நாட்டிற்கு அறிவிக்க விரும்புகிறேன். විදේශගතව ඉන්න ඩයස්පෝරාව කැඳවපු මැතිවරණයක් නෙමෙයි. මේක ජාත්‍යන්තර බලවේග කැඳවපු මැතිවරණයක් නෙමෙයි. வெளிநாடுகளில் உள்ள டயஸ்போரா கோரிய ஒரு தேர்தல் அல்ல இது. இந்த தேர்தலை சர்வதேச சக்திகள் கோரவில்லை. ராஜபக்சவே இந்த தேர்தலை அறிவித்தார். அப்படியென்றால் இந்த சதி திட்டத்தின் பிரதான பிரதிவாதி மஹிந்த ராஜபக்ச என்பதனை கூற வேண்டும். டயஸ்போரா மற்றும் சர்வதேச சதி திட்டம் மூலம் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால் அதனை அவர்களே செய்தனர். எனவே இது எவ்வாறு சர்வதேச சதி திட்டமாகும்? பாதாளத்தில் வீழ்ந்துள்ள நாட்டை மீட்க தாய்நாட்டை நேசிக்கும் அரசியல்வாதிகளை போன்று பொதுமக்களும் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவிக்கின்றார். அத்தனகல தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்தனகல தொகுதியில் அகுருபிட்டிய, வல்காமுல்ல மற்றும் கஹட்டோபிட்ட உள்ளிட்ட 18 இடங்களில் முன்னாள் ஜனாதிபதி ஆதரவாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகே பியத்துமாගේ කාලේ මෑණියන්ගේ කාලේ මගේ කාලේ මේ රටේ எனது தந்தை, தாய் மற்றும் எனது காலப்பகுதியில் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் சமாதானமாக வாழ்ந்தனர். ஆனால் கடந்த ஓரிரு வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்து புதிதாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை. யுத்தத்தை வெற்றி கொண்டதாக கூறி நாட்டில் உள்ள அனைத்து வளங்களும் இன்று சூறையாடப்படுகின்றன. அடிமட்டம் வரை சூறையாடியுள்ளனர். இந்த சொல்லுக்காக என்னை மன்னியுங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என இல்லை. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். அனைவரினதும் அரசாங்கம் ஒன்றை அமைக்கவே கூடியுள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக அர்ஜுன ரணதுங்க பொறுப்பேற்றுள்ளார். இவரை விட சிறந்த ஒருவரை அத்தனகலவுக்கு தெரிவு செய்ய முடியாது. අපිට මීට වැඩිය හොඳ කෙනෙක් අත්තනගලට ලබා දෙන්න බෑ. අපේ ප්‍රධාන අරමුණ වෙලා තියෙන්නේ මේ මෛත්‍රී மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொண்டு நாட்டில் மோசடிகளை இல்லாதொழித்து உங்கள் கரங்களுக்கு நிதி கொடுத்து வருவதே எமது நோக்கமாக உள்ளது. அவ்வாறு இல்லையென்றால் ஒரு குடும்பத்திற்கே அவை செல்கின்றன. இந்த திருட்டுச் சம்பவங்களை இல்லாதொழித்தால் பொருட்களின் விலை குறைக்க முடியும். நாட்டில் சிறந்த வகையில் வாழக்கூடிய ஒரு முறையை இம்மால் உருவாக்க முடியும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று பேரணிகள் இடம்பெற்றன. கடுவல மேயர் GH புத்ததாசவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி இன்று முற்பகல் பத்திரமுள்ள பலவத்த GH புத்ததாச விளையாட்டரங்குக்கு முன்பாக இடம்பெற்றது. பலவத்த பத்திரமுள்ள மாலம்பே ஊடாக கடுவலை ரங்கடு பத்தினி ஆலயம் வரை மக்கள் பேரணியாக சென்றனர். அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவின் தலைமையில் கண்டி குண்டசாலை தொகுதியில் வாகன பேரணி ஒன்று இடம்பெற்றது. මේ සියලු දෙනාම
இவர்கள் அனைவரும் மிகவும் மனச்சாட்சியுடன் தெளிவுடையவர்களாகவும் வருகை தந்துள்ளனர். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் எமது பெண்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. ඉතිහාසය අද නිදහසබා කියන වචනයට පරිවර්තනය වෙලා තියෙනවා. அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தலைமையில் தம்புள்ள நகரில் வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாகன பேரணி ஆரம்பமாக்குவதற்கு முன்னர் தம்புள்ள நகரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. தம்புள்ள நகரிலிருந்து கலேவல பல்லேபொல ஊடாக நாவுல வரை பேரணி இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குருணாகலையில் அமைச்சர் ஜெயரத்ன ஏரத்தினால் வாகன பேரணியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேருவல நகரில் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தனவின் தலைமையில் வாகன பேரணியொன்று இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் பேரணியொன்று இன்று முற்பகல் ஹொரண ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் காரியாலயத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியது. இந்த பேரணி பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து பிரதி அமைச்சர் நியோமால் பெரேராவின் தலைமையில் சிலாபம் நகரில் பேரணியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. මේ ඡන්ද සටන දැන් තමයි හරියට ආවේ. මේ සටන චන්ද්‍රිකාගේ හා මහින්ද. இப்போதுதான் தேர்தல் களம் சூடபிடித்துள்ளது. இந்த போட்டி சந்திரிகாவிற்கும் மஹிந்தவுக்கும் அடிபட்டது. இந்த போட்டியில் சந்திரிகாவை விரட்டி அடிக்க இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகும். හැදිලා දුවන්න පාර හදන්න හොඳ අවස්ථාවක්. තමන්ගේ බැරි බැරියාවට අනුන්ට දොස් කියලා වැඩක් නැහැ. தனது இயலாமைக்கு மற்றவர்களை குறை கூறி பயனில்லை. அரசியலில் நமக்கு சிவப்பு கம்பளம் கிடையாது. அந்த சவாலை எதிர்கொள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அல்லாது எனக்கு இதை கொடுக்கவில்லை அதை கொடுக்கவில்லை என்று கூறுவதில் எவ்வித பலனும் இல்லை. சம்பிக்க மைத்ரிபால மற்றும் ரத்தன் தேரர் கொள்ளையடித்தார்கள் என்று இல்லை. தற்போது நான் ஒன்றை கூற வேண்டும். அலரி மாளிகையின் கதவு சலூன் கதவை போன்றது என ஜனாதிபதி கூறியதை கேட்டேன். வரவும் முடியும், செல்லவும் முடியும். எமக்கும் கதவுகள் உள்ளன. குடுக்காரர்கள், கொள்ளையர்கள் மற்றும் மோசடிக்காரர்கள் ஆகியோருக்கு எமது கதவு திறக்காது. அவ்வாறு கதவை திறந்து பாதாள உலக தலைவர்களை உள்வாங்கி தேர்தல் செய்யும் தேவை ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது. சுவரொட்டிகள் இல்லை, கட் அவுட்கள் இல்லை, துண்டு பிரசுரங்கள் இல்லை என சிறிசேன கூறுகிறார். இல்லை அல்ல, அவர்களுக்கு முடியாது. முடிந்தால் செய்து காட்டுங்கள் என சவால் விடுக்கிறோம். 3 நாளைக்கு ஒரு முறை எமக்கு சுவரொட்டிகள் வருகிறது. இதனால் நாங்கள் தற்போது என்ன செய்கிறோம்? மஹிந்த ராஜபக்சவை மூடி மீண்டும் நாமே சுவரொட்டிகளை ஒட்டுகிறோம். கப்பல்கள் வராத துறைமுகங்கள், விமானங்கள் வராத விமான நிலையங்கள், இவை அனைத்திலும் பாரியளவு தரகு பணம் ஆட்சியாளர்களுக்கு சென்றுள்ளது. இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய கடமைகள் நிறைவேற்றப்படுகின்றதா இல்லை என்பதனை நீங்கள் அறிவீர்கள். நமக்கிடையில் பிரச்சனைகள் காணப்படலாம், சில குறைபாடுகளும் காணப்படலாம். அந்த குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகளை மறந்து மக்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவ்வாறு மக்கள் வெற்றி பெற வேண்டுமாயின் நாட்டில் அரசியல், பொருளாதாரம், சமூக மற்றும் சூழலியல் மறுசீரமைப்புகள் ஏற்பட வேண்டும். எமது நாடு இன்று தீர்க்கமான நிலைக்கு வந்துள்ளது. அனைத்திற்கும் எல்லை உள்ளது. இந்த அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளுக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெறுத்தவர்களும் இன்று எம்முடன் நினைக்கின்றனர். அரசியல்வாதிகள் தேர்தலில் தோல்வியடைய அவர்களின் வாய்ப்பேச்சு பிரதான காரணமாகும். வீரரா துரோகியா என்ற நிலைக்கு நாம் வந்துள்ளோம். උගුල අටවයි විපතේ පටලයි පෙනි පෙනිම මිරිකා පෙනි පෙනිම මිරිකා ලෝකයේ මර විසක් වෙන නැත මිනිසු විස වාගේ සිනහවෙන් හෝ කතාවෙන් බෑ මනින්නට මිනිසා එකට ඉඳලා තමයි කෙලියේ. අපි පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු හැටියට අපි ජනාධිපතිතුමාට අවසර දීලා තියෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் ஜனாதிபதிக்கு வாழ்நாள் முழுவதும் ஜனாதிபதி பதவியில் இருக்க அனுமதி வழங்கியுள்ளோம். ஒவ்வொருவரினதும் முரணான கருத்துக்களை அவதானியுங்கள். இவ்வாறு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. அப்பம் சாப்பிட்டு விட்டுத்தான் அவர் சென்றார். நானும் அப்பம் சாப்பிட்டேன்.
அவர் 2 முட்டையப்பங்களை சாப்பிட்டார். ஆனால் நாங்கள் 1 முட்டையப்பம் தான் சாப்பிட்டோம். அவர் 2 முட்டையப்பம் சாப்பிட்டதால் சென்று விட்டார். එයා විතරාප දෙකක් අහලා සත්‍යයක් ඇති වුණා කියලා පැනලා ගියා. අමාරු අපරාධේ. අද අපිට ආසනයකට යන්න බෑ. අපේ පැරණි හිතවතෙකුට යන්න බෑ. අපිව කණ්ඩ හදනවා. இன்று நமக்கு தொகுதிக்கு செல்ல முடியவில்லை. என் மீது சினம் கொள்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைமையும் அவ்வாறே. அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அதே நிலைதான். இந்த அரசியல் கலாச்சாரம் அந்நிலையில் உள்ளது. புத்தகங்களை வழங்க இந்த விகாரைக்கு வந்தால் ஏன் வந்தீர்கள் என மற்றும் ஒருவர் கேட்கின்றார். இந்நிலை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. අද මේ ඔක්කොම එකට එක්කහුවලා තියෙන්නේ මේ රට නිදහස් කරගත්ත ජාත්‍යන්තරේ එක්ක ජාත්‍යන්තරෙත් එක්ක நாட்டை மீட்ட சர்வதேசத்திற்கு அடிபணியாத தலைவரை விரட்டி அடிக்கவே இன்று இவர்கள் மேடைகளில் ஏறியுள்ளனர். ඔබ වෙනුවෙන් තීන්දුව ගත්ත නායකයෙක් එළවන්න තමයි මේ ඔක්කොම අද වේදිකාවට නැගලා තියෙන්නේ. மைத்ரிபால கவுද? மைத்ரிபால யார்? எமது அலுவலகத்தின் உதவியாளர், பின்னர் லிகிதர், பின்னர் 2002ஆம் ஆண்டிலிருந்து கட்சியின் பொதுச் செயலாளராகுவதற்கு போட்டியிட்டார். இதன் போது SBயை பயன்படுத்தி சந்திரிகா தோல்வியடைய செய்தார். செயலாளர் பதவி இல்லாமல் இருந்தார். அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச யோசனை முன்வைத்து செயலாளர் பதவியை பெற்றுக் கொடுத்தார். இன்னும் 2 மாதங்கள் இருந்திருந்தால் பிரதமராக பதவியேற்றிருப்பார். ஜனாதிபதிக்கு இவ்வாறானவர்களை கிடைக்கின்றார்கள். அவருக்கு பாம்பாட்டியுடன் சென்ற பாம்பின் நிலை ஏற்படும். அதாவது பாம்பை பயன்படுத்தி பணத்தை பெற்றுக்கொண்டு பாம்பாட்டி வீட்டுக்கு சென்று விடுவார். இதனை பார்த்த பாம்பு இவ்வாறு முடியாது என தனியாக செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து சந்தியில் தனியாக ஆடச் சென்ற போது அங்கிருந்தவர்கள் புல்லால் பாம்பை அடித்துக் கொண்டார்கள். இதுவே மைத்திரிபாலவுக்கும் நடக்கும். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவிக்கின்றார். எனினும் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து மக்கள் அறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் வந்திருக்கின்றது. எந்த ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் முடிவெடுக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலைப்பதற்கும் பயமாக இருக்கிறது. அது யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடன் கதைத்தால் புலிப்பூச்சாண்டி தென்னகத்திலே வாக்களிக்க முடியாத ஒரு நிலை ஒன்று ஏற்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு சோதனைகளையும் அனுபவித்த தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்று அவர்கள் எடுத்த தீர்மானம், அவர்கள் என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இன்னும் கட்சி முடிவெடுக்கவில்லை. தென்னகத்தி மக்களை திசை திருப்புகின்ற வேலையிலே தான் இது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. அரசியல் செய்வதற்கு, அரசியல் பேசுவதற்கு, அதன் மூலம் தென்னக மக்களை ஈர்த்து எடுப்பதற்கு வழி இல்லாத வாங்குவதற்கு நிலையிலேதான் இன்று அரசாங்கம் புலிப்பூச்சாண்டி காட்டிக் கொண்டு திரிவதை நாங்கள் இன்று காண்கிறோம். கிழக்கு மாகாண சபையில் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாது ஒத்திவைக்கப்பட்டமை குறித்து கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 2014ஆம் ஆண்டு கடைசி மாதத்திலே நாங்கள் நிச்சயமாக அதை அனுமதி வழங்க வேண்டும். அனுமதி வழங்கவில்லை. காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே பிரச்சனை. டிஎன்ஏக்கு எப்படியாவது அரசாங்கத்தை கேவலப்படுத்தி அதை கவுக்க வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் பிரச்சனை. மக்கள் ஒன்று சொல்லுவாராம், தலைவர் என்று சொல்லுவாராம் என்று அவர்கள் அமைச்சு பதவியையும் வைத்துக் கொண்டு, வாகனங்களையும் வைத்துக் கொண்டு, வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொண்டு வாக்கெடுப்பு வருகிற பொழுது எழும்பி வெளியே செல்கிறார்கள். அதேபோன்று அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் அவர்களும் அப்படித்தான். நாங்கள் தனியாக இயங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களும் எம்பி பதவிக்காக பிரதி அமைச்சருக்காக போகிறார். ஒட்டுமொத்தத்திலே அதிகார பலத்தை, அதிகார மையத்தை பலப்படுத்துகிற 2 சம்பவங்களும் நாசமத்து அழிந்து போகிற நிலைமை, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை வந்திருக்கிறது. இது ஏன் என்று சொன்னால் தமிழர்கள் விட்ட பிள்ளையால் நடந்தது. இதை எண்ணி நாங்கள் வெட்கப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். சிறுபான்மையினர் ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறுகின்ற போதே உரிமைகள் குறித்து கலந்துரையாட முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் தெரிவிக்கின்றார். கல்பிட்டி, ஆலங்குடா, கல்முனைக்குடி, மேல்குடியேற்ற கிராமத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
முஸ்லிம் தலைமைத்துவங்கள் இந்த ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாக வரும் பொழுதுதான் எங்களது உரிமைகளை அதில் பேசலாம். அல்லது இந்த ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு இந்த ஆட்சியில் என்ன பங்கிருக்கின்றது என்ற போன்ற விடயங்களை நாங்கள் பேசுவதென்றால், அதனை நாங்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதென்றால் இப்பொழுதே நாங்கள் இந்த எதிரணியில் இணைய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆளுங்கட்சியில் இருந்து இதுவரைக்கும் முஸ்லிம்கள் சார்பாக நான் மாத்திரமே இணைந்திருக்கிறேன். கடந்த 2-3 வருடங்களாக இந்த இலங்கை நாட்டில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு, அவர்களின் மதஸ்தலங்களுக்கு, அவர்களின் பெண்கள் அணிகின்ற ஆடைகளுக்கு, இலங்கையில் முஸ்லிம்களுக்கான வியாபாரம் போன்றவற்றில் அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அநியாயங்கள் இதற்கு பிறகும் அவ்வாறு நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் பேசியிருக்கின்றோம். கடந்த வாரம் மின்னல் நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டமை குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கருத்து தெரிவித்தார். கடந்த வாரம் சில விடயங்களை நான் அங்கு மின்னல் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அந்த மின்னல் நிகழ்ச்சியில் அமைச்சரை பற்றியோ, கட்சியை பற்றியோ, அமைச்சரின் குடும்பத்தை பற்றியோ நான் எந்த அவதூறும் அதில் கூறவில்லை. அந்த மின்னல் நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதற்கு எதிராக அதில் சொல்லப்படாத விடயங்களை கட்சியின் தலைமைத்துவம் நான் கட்சியை பற்றி தூற்றியதாகவும், கட்சியின் தலைமைத்துவத்தை தூற்றியதாகவும் பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு மக்களின் அனுதாபங்களை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீங்கள் வங்குரோத்து அரசியல் செய்ய வேண்டாம். உண்மையை சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். இணையதளங்களிலும் பேஸ்புக்களிலும் பத்திரிகைகளிலும் பொய்யான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. நாங்கள் அந்த மின்னல் நிகழ்ச்சியில் எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக, எனக்கு இடப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் தொடர்பாக நான் அதில் விளக்கம் தான் கொடுத்தேனே ஒழிய யாரையும் நான் அங்கு அவதூறு கூறவில்லை. அவர்கள் எனக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்யாமல் இருந்தால் அந்த விடயத்தை நான் தொட்டிருக்கவே மாட்டேன். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் கொழும்பில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி லேகம் காரியாலய ஆஸ்ரித்தவ ராஜகிரி ஜனாதிபதி செயலகம், ராஜகிரிய பகுதி, ஆயுர்வேத சுற்றுவட்டம், வெளிக்கட சந்தி மற்றும் கொட்டா வீதி, அத்துடன் பாராளுமன்ற வீதி ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்பட உள்ளது. சிறு வாகனங்கள் மற்றும் பஸ்கள் மாத்திரமே பயணிக்க அனுமதிக்கப்படும். ஏனைய வாகனங்களுக்கு அந்த வீதியை பயன்படுத்த முடியாது. எனவே மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும். இதேவேளை இந்த வீதிகள் நண்பகல் 12:30 முதல் பிற்பகல் 1:30 மணி வரை முழு அளவில் மூடப்பட்டிருக்கும். டெவலப்பிங் ஸ்டோரி பிரதான அனுசரணை வெற்றிலையூர் எதுராப்புல தோட்டம் 2ஆம் பிரிவு ஸ்ரீ பத்தினி அம்பாள் ஆலய வருஷாபிஷேக அஷ்டோத்தர மகா சங்காபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. வெற்றிலையூர் எதுராப்புல தோட்டத்தின் 2ஆம் பிரிவு கங்கை கரையிலிருந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ பத்தினி அம்பாள் ஆலய வருஷாபிஷேக அஷ்டோத்தர மகா சங்காபிஷேக விழா நேற்று காலை விசேட பூஜைகளுடன் ஆரம்பமானது. நித்திய பூஜையினைத் தொடர்ந்து விநாயகர் வழிபாடும் அஷ்டோத்தர நவோத்தர 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு அலங்கார தீப ஆராதனைகளுடன் திருவிளக்கு பூஜை நடைபெற்றதுடன் இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் மகேஸ்வர பூஜை இடம்பெற்றதுடன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடன்களை பெற்று அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதனூடாக நீண்டகால அபிவிருத்தியை நோக்கி செல்ல முடியாது என பாத்ஃபைண்ட் அமைப்பின் உபத்தலைவர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை அதிக எதிர்பார்ப்பிலுள்ள சந்தர்ப்பம் இதுவென்பதனை அனைவரும் அறிவார்கள். கடந்த 50 வருடங்களில் வெளிவராத பல பிரச்சனைகள் தற்போது உருவெடுத்துள்ளன. இது எமக்குள்ள சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். இந்த நாட்டை சிறந்ததொரு இடத்திற்கு கொண்டு வர கிடைத்துள்ள சந்தர்ப்பமாகும். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து 8 வீதத்திற்கு அப்பாற் சென்ற வளர்ச்சி வேகம் ஒன்று இருக்க வேண்டும் என நம்புகின்றோம். எனினும் ஒரு மறுசீரமைப்பு இன்றி அதனை அண்மிக்க முடியாது. அதற்கான முன்னுதாரணம் ஒன்று எமக்கு தேவைப்படுகின்றது. எமக்கு முன்னுதாரணம் ஒன்று தற்போது இருக்கின்றது. வணிக கடன் பயன்பாடு, அடிப்படை வசதிகளின் அபிவிருத்தி, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான தேவை என்பன அதில் அடங்குகின்றன. எனினும் தொடர்ந்தும் அது இருக்காது. கிழக்காசிய, தெற்காசிய நாடுகளில் கடந்த 2 தசாப்த காலமாக 8 முதல் 10 வீத வளர்ச்சி வேகத்துடன் பொருளாதாரம் காணப்படுகின்றது. கடனுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் ஊடாக மாத்திரம் 2-3 தசாப்தங்களில் அந்த வளர்ச்சி வேகத்தை எட்ட முடியாது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.